சிவகங்கை அடுத்த பெரிய கண்ணூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரியதர்ஷினி. பிரசவத்திற்கு போது குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உரிய சிகிச்சை அளிக்காததால் குழந்தை இறந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் மருத்துவமனை ஊழியருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குழந்தை டாக்டர் நான் ஒப்படைச்சிட்டேன், மூச்சு இருக்கவும் நான் குழந்தை டாக்டர் ஒப்படைச்சேன். நீங்க நாளைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க, 10 மணிக்கு வந்துருவாங்க, அதை நம்ம பார்ப்போம். ரிப்போர்ட்ல ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்க எங்களுக்கு மேல என்ன வேணா பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இது வந்து பரவாயில்ல, அடுத்த மாதிரி சீக்கிரமா ஆகணும் உங்களுக்கு, நீங்க அவசரமா இருக்கீங்க, கவலைப்படாதீங்கப்பா. அது மட்டும் நீங்க மாட்டணும், முடிஞ்ச அளவுக்கு பணி பண்ற அளவுக்கு பாருங்க. ஏன்னா அப்ப ஒரு தூரம் போராட்டி சாதாரண கடந்து போயிருவாங்க, நாளா தூங்கிடுவாங்க. அந்த முன்னாடி போயிட்டாங்க. கலெக்டர் கொண்டுட்டு போனோம், நான் கொண்டுட்டு போயிருக்கோம். தெரியும் உங்களுக்கு, என்ன நீங்க சொல்லணும். அடுத்தடுத்து அவங்கள்ட்ட நாங்க கேட்கிற கேள்விக்கு நல்ல பதில் இருந்தா அதுக்கு பதில பண்ணினாதானே அடுத்த ஒரு மருத்துவமனைக்கு போறவங்க ஒரு என்ன வரும். எந்த ஒரு குழந்தை இங்க நல்லா போறா கடற்கரை பாய்ச்சல் இருக்கு. இந்த சமீபத்துல ஒரு குழந்தை இருக்கு, அதோட டீடைல்ஸ் எனக்கு கிடைக்குமா? இப்போ நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மேடம், கம்பெனி மாதிரி. எல்லா பிரசவ குழந்தைகளுக்கும் இந்த ரிப்போர்ட் வரல. இந்த குழந்தைய வச்சு இன்னும் 2-3 குழந்தைகளுக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம மருத்துவமனை மேல எந்த அலிகேஷனும் வராத அளவுக்கு நீங்க அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு நம்ம சமர்ப்பிக்கும் போது ஒரு ஐயமும் இருக்காது நம்ம மருத்துவத்து மேல. அந்த மாதிரி எனக்கு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னன்னா